வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். மில்லினியர் மைண்ட் செட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்கு பின்னாடி ஒரு அற்புதமான கான்செப்ட் இருக்கு. நான் ஒரு நாள் நைட் யோசிச்சுட்டு இருந்தேன் போன வாரம். சரி, நமக்கு நாளைக்கு என் அக்கௌண்ட்ல ஒரு 2 crore டெபாசிட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 2 கோடியை வச்சு நான் என்ன பண்ணணும்னு உட்காந்து யோசிச்சேன். சரி, இது யோசிச்சா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரும் பெண்ணும் எடுத்து எழுத ஆரம்பிச்சேன். எழுத ஆரம்பிச்சப்பதான் தெரிஞ்சு எனக்கு அந்த 2 கோடியை வச்சு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா மைண்ட் செட்டா நான் இன்னுமே சேஞ்ச் ஆகல. ஒரு கோடீஸ்வரனா மாறிட்டேன்னா என்ன பண்றதுக்கு? இந்த எக்ஸசைஸை நீங்க பண்ணதே இல்லை அப்படின்னா கண்டிப்பா பண்ணுங்க. ஒரு பிளேன் ஷீட்டை எடுத்து என் அக்கௌண்ட்ல ஒரு 2 கோடி இருந்தா அந்த 2 கோடியை வச்சு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போதான் எனக்கு தோணுச்சு, மில்லியனர்ஸ் எப்படி திங்க் பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ அதை நம்ம நண்பர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் சொல்லிட்டு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். வீடியோ தியரியா இருக்குன்ட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரோ. ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த மாதிரியான மைண்ட் செட் வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதை நான் கண்டினியூ பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா மைண்ட் செட்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஷேர் மார்க்கெட், வெல்த் கிரியேஷன், மைண்ட் செட் டெவலப்மெண்ட், growth ரிலேட்டடான கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓவரால் 10 கோர் மைண்ட் செட் பத்தி பார்க்க போறோம். அந்த கோர் மைண்ட் செட்டை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அண்ட் அதுக்கு பிஹைண்ட் ஒவ்வொரு பில்லியனரோட ஸ்டோரியும் இருக்கு. ஸோ நான் இதை சும்மா சொல்லலை, ஒவ்வொரு ஸ்டோரியில இருந்து ஒவ்வொரு லெசன் சொல்றேன். ஃபர்ஸ்ட், நெவர் ஸ்டாப் லேர்னிங். ஸோ வெல்த்தையும் நம்ம அசட்டையும் ஒன்னா தான் ட்ரீட் பண்ணணும். எப்படி நம்மளோட காசு காம்பவுண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எஸ்ஐபி பண்றோமோ அதே மாதிரி நாலேஜும் காம்பவுண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். இதை நான் அடிக்கடி எல்லா வீடியோலும் சொல்லுவேன். வாரன் பஃபட் நம்ம குருஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆல்மோஸ்ட் 500 பேஜ் ஒரு நாளைக்கு படிப்பாராம். அவர் சொல்றது என்னன்னா, பில்டப் நாலேஜும் காம்பவுண்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இயர்லி ஆஃப் அவரோட கெரியர்ல பப்ளிக்கை பார்த்து பேசுறதுக்கே ரொம்ப தயக்கப்பட்டு இருப்பாரு போல. அப்போ ஒரு $100 செலவு பண்ணி ஒரு கோர்ஸ் படிச்சிருக்காரு. அந்த கோர்ஸோட சர்டிபிகேஷனை அவரோட வால்ல போட்டு வச்சிருக்காரு. டிகிரி சர்டிபிகேட் கூட இல்லை, அந்த கோர்ஸோட சர்டிபிகேட். ஏன்னா அந்த ஸ்கில்லு அவரோட லைஃபை என்டையராகவே சேஞ்ச் பண்ணிச்சான். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் $130 பில்லியன் ஒர்த் மதிப்புள்ள பர்சன். பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம லைஃப்ல பண்றது அது நீங்க உங்களோட அப்கிரேடேஷனுக்கு பண்ணிக்கிறது தான். ஸ்கில்ஸை நீங்க ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அசெட் தானா வரும். இதுதான் நான் இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் மைண்ட் செட். நான் சொன்னேன்ல, இப்போ எனக்கு 2 கோடி எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா ஐ திங்க் நான் என்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நான் ஃபர்ஸ்ட் வளர்த்துக்கணும். அப்படின்னா தான் எனக்கான ட்ரீம் கிடைக்கும். லாங் டேர்ம் விஷன் ரொம்ப 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 முக்கியம். மில்லியனியர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம்ல என்ன ப்ராஃபிட், ஷார்ட் டேர்ம்ல எனக்கு என்ன கெயின், இப்போ எனக்கு ஒரு சக்சஸ் நடந்துச்சுன்னு சந்தோஷப்படவே மாட்டாங்க. அமேசான் பொறுத்த வரைக்கும் சில வருடங்களாக லாஸ் தான் மேக் பண்ணிட்டு இருந்தாங்க. பெசோஸ் பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அப்பப்போ அவருக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டையும் திரும்பி கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பார் போல. நிறைய பேர் அவரை பார்த்து சிரிச்சாங்க. அப்போ அவருக்கு ஒண்ணு தோணுது என்னன்னா, சக்சஸ்ங்கிறது ஒரு நாள் நடக்கிற விஷயம் கிடையாது. லாங்கஸ்ட் பீரியடை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோங்கிறதுல தான் நம்மளோட சக்சஸே இருக்கு. இன்னைக்கான ரிவார்டு நாளைக்கான காம்பவுண்டிங்கா தான் இருக்கணும். இன்னைக்கான ரிவார்டு நீ ரீஇன்வெஸ்ட் பண்ணாம விட்ட அப்படின்னா நாளைக்கு உன் கையில ஒண்ணுமே இருக்காது. கால்குலேட்டட் ரிஸ்க் பொறுத்த வரைக்கும் பெட் ஆன் யுவர் செல்ஃப். எல்லாருமே இப்போ எலான் மஸ்க்னு சொன்னாலே உலகத்துல முக்காவாசி பேருக்கு தெரியும். 2008ல டெஸ்லாவும் ஸ்பேஸ் எக்ஸும் ஆல்மோஸ்ட் பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு. அப்போ எலான் மஸ்க் அவர்கிட்ட இருந்த மொத்த சொத்து மதிப்பான 180 மில்லியனுக்கான காசை திருப்பி எடுத்து கொண்டு ஸ்பேஸ் எக்ஸ்ல போட்டாரு. 3 ராக்கெட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆச்சு. 4வது அட்டெம்ப்ட் பாஸ் ஆன உடனே தான் நாசா அவங்களுக்கு கான்ட்ராக்ட் அவார்ட் பண்ணாங்க. டெஸ்லாவும் சர்வே ஆச்சு. ஸோ பெட்டிங் சக்சஸ்ங்கிறது கேம்பிளிங் கிடையாது. கால்குலேட்டடா ரிஸ்க் எடுக்க கத்துக்கணும். ரிஸ்க் எடுக்காம விட்ட சேஃபான ஜோன்லயே நீ பிளே பண்ணலாம்னு நினைச்சனா அப்படியே உட்காந்து தேய்ச்சிடலாம். இப்ப இருக்கிற லெவல்லயே தான் இருப்போம். $180 மில்லியன் பெரிய வேல்யூ தான். நினைச்சிருந்தா அதை ரீட்டைன் பண்ணிருக்கலாம். அதையும் உள்ள போட்டு கடனை வாங்கி கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்ததுனால தான் இன்னைக்கு விரல் விட்டு எண்ணப்படுற பணக்காரர்ல அவரும் ஒருத்தரா இருக்கார். ரெசிலியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியரை நீ ஃபீட்பேக்கா பார்த்துக்க கத்துக்கணும். சாரா பிளேக்லி, ஸோ இவங்களை பத்தி தெரியலன்னா குயிக்கா சொல்றேன். நம்ம இந்த லெகின்ஸ் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குல்ல, இது இவங்க ஒரு பெரிய பிரான்சைஸ் கம்பெனி வச்சிருக்காங்க. இயர்லியரா டின்னர்ல உட்காரும் போது அவங்க அப்பா ஒரு வார்த்தை கேட்பாராம், இன்னைக்கு என்ன ஃபெயில் ஆன அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரலா இது உல்டாவா தான் நம்ம பசங்களை கேட்போம்.
எப்படி போச்சு, என்ன நல்லா போச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க வந்து வீடு வீடா போய் ஃபேக்ஸ் மிஷின் வித்துட்டு இருந்தாங்க. அதுல ஃபுல்லாவே ரிஜெக்ஷன் தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் செல்ஃப் மேட் ஃபீமேல் பில்லியனரா இருக்காங்க. ஃபெயிலியருங்கிறது அவுட்கம் கிடையாது. ஃபெயிலியருங்கிறது ஆக்சுவலாவே நம்ம எப்போ ட்ரை பண்ணாம விடுறோமோ அதுதான் ஃபெயிலியர். ஃபெயிலியரை ஃபீட்பேக்கா பார்த்து கத்துக்கணும். ஒவ்வொரு ஃபெயிலியருமே நமக்கு என்ன கத்துக் கொடுத்துச்சுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். வேல்யூ கிரியேஷன். ஆக்சுவலா மணிங்கிறது ஒரு ரியல் ப்ராப்ளமை சால்வ் பண்றதுனால மட்டும்தான் ஜென்ரேட்டே ஆகுமே தவிர வேல்யூ இல்லாம மணி வரவே வராது. மணிங்கிறது ரிவார்டு ஃபார் வேல்யூ வாட் வி டெலிவர். ஸோ இதை வந்து நம்ம உண்மைக்குமே மைண்ட்ல வச்சுக்கணும். உதாரணத்துக்கு ஹார்வர்டுங்கிறவர் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தப்ப அவங்க ஃபாதர் வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இதுல வந்து ஹெல்த் இன்ஜுரி ஆயிருந்தாரு. கம்பெனி ஹெல்த் இன்சூரன்ஸ் எதுவுமே கொடுக்காம அவங்கள ஓட்டி விட்டுருச்சு. இது பேக் இன் ரொம்ப இயர்லி டேஸ்ல ஹெல்த் இன்சூரன்ஸ்ங்கிற மாதிரியான கான்செப்ட் வந்து மேண்டேட்டரி கிடையாது. அவர் ஸ்டார்பக்ஸ் ஆரம்பிச்சப்ப காஃபி விற்கிறதுக்கு யாரையும் கூப்பிடல. பட் இன்ஸ்டெட் பார்ட் டைம் ஒர்க்கருக்கும் ஹெல்த் கேர் கொடுத்தாரு, ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் கொடுத்தாரு. இது கஸ்டமர் சைட்ல ஒரு நல்ல ட்ரஸ்ட் பேஸையும் பிராண்ட் ராயல்ட்டியும் பில்ட் பண்ணுச்சு. நிறைய பேர் இந்த நல்ல நோக்கத்துல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டார்பக்ஸ் வந்து பிரபலமாக ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு ஸ்டார்பக்ஸ் தெரியாத ஆளே இருக்க மாட்டான். ஸோ ஆக்சுவலா நம்ம என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்றதுங்கிறது தான் இங்க முக்கியம். சக்சஸ்ங்கிறது எப்பவுமே உண்மைக்குமே நல்லது எப்போ நம்ம அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிற மனசு நமக்கு வருதோ. மணியை சேஸ் பண்றது செகண்டரி, சக்சஸை வந்து மற்றவங்கிட்ட ஷேர் பண்ண கத்துக்கோங்க. அடுத்து லிவ் பிலோ யோர் மீன்ஸ். ஸோ இதுக்கு ஐடியா என்ன அப்படின்னா, என்னால் அஃபோர்ட் பண்ண முடியுங்கிற லெவலுக்கும் கம்மியா வாழ்றது தான் பெஸ்ட். ஸோ உதாரணத்துக்கு ஐக்கிய சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. இது குளோபலாவே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரிச்சஸ்ட் கம்பெனி. இந்த கம்பெனியோட ஓனர் இன்னுமே ஒரு பழைய ஓல்வோ காரை தான் டிகேட் ஆஃப்டர் டிகேட் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. எக்கனாமிக் கிளாஸ்ல தான் டிராவலே பண்ணுவார். இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன அப்படின்னா, அவர் சொல்ற ஒரு சிம்பிள் கான்செப்ட், ரிசோர்ஸை வேஸ்ட் பண்றது பாவம். அதுதான் அவர் அடிக்கடி சொல்றாரு. டீ பேக்கை கூட ரீயூஸ் பண்ணுவாராம். ஸோ வேஸ்ட் ஆஃப் ரிசோர்ஸ் இஸ் அ மார்டல் சின். இன்கம்ங்கிறது வந்து டசன் பில்ட் வெல்த். சேவிங்ஸ் ரேட்டு தான் வெல்த்தை பில்ட் பண்ணும். ஸோ எங்கெங்கெல்லாம் மிச்சப்படுத்தி சேவிங்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். திங்க் பிக். ஸோ எப்பவுமே மில்லியனர்ஸ் வந்து ஸ்கேல்ல தான் திங்க் பண்ணுவாங்க. சின்ன சின்ன விஷயத்தை பத்தி யோசிக்கவும் மாட்டாங்க. உதாரணத்துக்கு துர்பாய் அம்பானி வந்து அவரோட கெரியரை ஒரு பெட்ரோல் பங்க்ல தான் ஸ்டார்ட் பண்ணார். திரும்பி உள்ள இந்தியாவுக்கு வந்து நிறைய ஐடியா வச்சிருந்தாரு. ஷேர் மார்க்கெட்ல ஆர்டினரி பீப்புளை சேர்த்துக்கிட்டார். ஸோ இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரிலையன்ஸ்ங்கிற ஒரு பிக்கஸ்ட் ஜெயிண்ட்டை வந்து ஆண்டுகிட்டு இருக்காரு. திங்க் பிக், திங்க் ஃபாஸ்ட், திங்க் அஹெட். ஐடியாஸ் ஆர் நோ ஒன்ஸ் மோனோபோலி. இதுதான் அவரோட தம்ரூல். எப்பவுமே மற்றவங்களோட ஒரு ஸ்டெப் அகடா திங்க் பண்ணு. ஐடியா வந்து ஒருத்தர் சார்ந்த விஷயமே கிடையாது. நீ சின்னதா திங்க் பண்ணனா உன்னோட எஃபர்ட்ஸ் அதுக்கு ஏத்தாப்புல சின்னதா இருக்கும். நீ எவ்வளோக்கு எவ்வளோ பெருசா திங்க் பண்றியோ அவ்வளோக்கு எவ்வளோ உன் எஃபர்ட்ஸ் இருக்கும். உன்னோட கோல் உன்னையே பயமுறுத்துற அளவுக்கு பெருசாக இருக்கணும். அடாப்டபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். எவால்வ் இல்லைன்னா செத்துரு, அவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ ரீடுங்கிறவர் நெட்ஃபிளிக்ஸோட கோஃபவுண்டர். அவர் வந்து டிவிடி வித்துக்கிட்டு இருந்தாரு மால்ல. அந்த பிசினஸ் உண்மைக்குமே அந்த டைம்ல ரொம்ப பீக்ல போச்சு. அப்பதான் இந்த ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ங்கிறது எவால்வ் ஆச்சு. அவரோட பிசினஸ் ஆன டிவிடிய ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் கொன்னுரும் தெரிஞ்சே ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ் தான் குளோபலாவே பிக்கஸ்ட் ஜெயிண்ட் இன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம். ஸோ கம்பெனி வந்து ரேர்லி டை ஃப்ரம் மூவிங் ஃபாஸ்ட். இதுதான் அவரோட ஐடியாலஜி. நீ வந்து கம்பெனி உன்னோட ஓன் கம்பெனியை கொல்றதுக்கு, உன்னோட ஓன் சக்சஸை கொல்றதுக்கு நீ தயாரா இல்லைன்னா நீ ஃபாஸ்டா மூவே ஆக முடியாது. அட் சம் பாயிண்ட் இன் டைம் அதை வேற ஒருத்தன் வந்து கொன்றுவான். ஃபோக்கஸ் வந்து ரொம்ப ரொம்ப பவர் ஆஃப் சேயிங் நோ. நோ சொல்ல நீ பழகி ஆகணும். நோ சொல்ல பழகலை அப்படின்னா உன்னால ஒரு மில்லியனர் ஆகவே முடியாது. ஸ்டீவ் ஜாப்ஸ் 1997ல ஆல்மோஸ்ட் கம்பெனி பேங்க்ரப்ட் ஆச்சு. அந்த டைம்ல 70% ஆஃப் அவரோட ப்ராடக்ட் லைனை கட் பண்ணிட்டாரு. ஸோ அவங்க டீம் வந்து ஆல்மோஸ்ட் கெஞ்சதான் செஞ்சாங்க டே ஆஃப்டர் டே. எப்படியாவது இந்த ப்ராஜெக்டை வச்சுக்கோங்க, வேலை நிறைய போயிடும். இந்த மாதிரி ரூத்லெஸ்ஸா அவரு டேலண்ட்டையும் கேஷையும் விட்டுட்டாரு. ஆனா இன்னைக்கு அவர் வச்சிருக்க ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ ஐமேக், ஐபேட், ஐபோன் இது எல்லாமே டாப் ஹிட்டு, டாப் 1 பில்லியனர். ஃபோக்கஸ் ஆன் சேயிங் நோ. எஸ் சொல்றது உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸி. நோ சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பில்லியனர்ஸ் வில் ஈஸிலி சே நோ. ஜென்ராசிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். வெல்த்ங்கிறது ஒரு டூல் தான். ட்ரூ வெல்த்ங்கிறது எப்போ ஒருத்தர் மேல இம்பாக்ட் கிரியேட் பண்ணதோ அப்பதான் அது நம்மளோட குணாசிரத்தை காட்டுது.
பிரேம்ஜி விப்ரோவோட ஃபவுண்டர், உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸ்மாலா ஒரு வெஜிடபிள் ஆயில் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தார். விப்ரோங்கிறது இப்ப இன்னைக்கு வந்து ஒரு ஐடி டெக் ஜெயின். இன்னைக்கு அவர் வந்து அவரோட ஆல்மோஸ்ட் பிடாமினன்ட் ஆஃப் ஃபார்ச்சூனை நிறைய பிலந்த்ராபிக்கும் எஜுகேஷன் ரிலேட்டடாகவும் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னுமே ஒரு மாடஸ்டான காருமே எக்கனாமிக் கிளாஸ்ல போறது இந்த மாதிரி இருக்காரு. நாம பணக்காரனா இருக்கோமோ மில்லியனரா இருக்கோமோங்கிறது நம்மளோட ஆக்ஷன்ஸ்ல தான் டிசைட் பண்ணதே படுதே தவிர நம்ம எப்படி இருக்கோங்கிறதுல இல்ல. நமக்கு ப்ரிவிலேஜ் இருக்கு அப்படின்னா சொசைட்டிக்கு அதை கொடுக்க நம்ம கத்துக்கணும். இதுதான் நம்ம பிரேம்ஜிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம். நான் விப்ரோ எப்பவுமே சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ரீசன் முக்கியமா இந்த மைண்ட் செட்ல இருக்கிறது. ஏதோ ஒரு குட் பார்ட்ல நானும் பாட்டா இருக்குங்கிறது. ஓவரால் இந்த மாதிரியான இன்சைட் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த மில்லியனியர் இன்சைட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. உங்களோட மில்லியனியர் ஆகணும்னு நீங்க யாரை விரும்புறீங்களோ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு அந்த 2 கோடி எப்படி செலவு பண்ணணும்னு நீங்க ஒயிட் பேப்பர்ல டிராஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிளானை சொல்லுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.